நீங்கள் ஒருபோதும் சிந்தித்து பார்த்ததுண்டா கடலின் ஆழத்தில் என்ன மறைந்துள்ளது என்று? நீர்மூழ்கி கப்பல்கள் பெரும்பாலும் போர், ஆராய்ச்சி அல்லது தேடல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இவை பொதுமக்களுக்கு பெரும்பாலும் ஒரு மர்மமாகவே உள்ளன. இந்த மாபெரும் மற்றும் சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் கடலின் ஆழங்களில் தனது அபூர்வ பணிகளுக்காக அறியப்பட்டவை. உலகின் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல்களை பற்றி சொல்வதற்காக ஒவ்வொரு நீர்மூழ்கி கப்பலின் கதையும், அதன் சிறப்பம்சங்களும், அதன் தொழில்நுட்ப திறன்களும் நம்மை கடலின் இருண்ட ரகசியங்களுக்குச் சொருகுகின்றன. கடலின் அமைதியில் மறைந்துள்ள இந்த பெரும் நீர்மூழ்கி கப்பல்கள் மனிதகுலத்திற்கு பல புதிய பரிமாணங்களை திறந்துவிட்டன. அவற்றின் மாபெரும் அளவுமற்ற சக்தி வாய்ந்த அமைப்புகள் நம்முடைய தொழில்நுட்ப சாதனைகளை காட்டுவதோடு மட்டுமல்லாமல் மனிதம் தனது வளப்படுத்தலை கடலின் ஆழம் வரை விரிவுபடுத்தியுள்ளதை காட்டுகின்றன. இந்த வலைப்பதிவில் இந்த வியப்பூட்டும் பொறியியல் அதிசயங்களைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம். அவை இராணுவத் துறையில் மட்டுமல்ல, ஆராய்ச்சி மற்றும் தேடல் துறையிலும் பெரும் பங்கு வகிக்கின்றன. இந்த நீர்மூழ்கி கப்பல்களின் பயணம் நமக்கு கடல் வாழ்வு, அதன் சுற்றுச்சூழல் மற்றும் அதன் பாதுகாப்பிற்கான எங்கள் அணுகுமுறையை எவ்வாறு மாற்ற முடியும் என்பதை சிந்திக்க வைக்கின்றது. உலகின் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல்கள் வெறும் இராணுவ சக்தியின் அடையாளம் அல்ல, ஆனால் அவை அறிவியல், ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி பரவலுக்கான ஒரு உயிருடன் கூடிய உதாரணமாகவும் உள்ளன. வாருங்கள், இந்த பேரியக்கங்கள் கொண்ட இயந்திரங்களின் உலகில் ஆழமாக இறங்குவோம். அவற்றின் உள்ளிருக்கும் நுணுக்கங்களை தெரிந்து கொள்வோம். இந்த பயணத்தில் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான உண்மைகள் மற்றும் கதைகள் இருக்கும். அவை எப்படி இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அவற்றின் தனித்துவமான வடிவமைப்புகள் மற்றும் செயல்பாடுகளின் மூலம் கடல் உலகை புரிந்து கொள்ள உதவுகின்றன என்பதை விளக்குகிறது. எனவே வாருங்கள், இந்த வியப்பூட்டும் பயணத்தை தொடங்குவோம் மற்றும் உலகின் 10 மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல்களின் அதிசய கதைகளை ஆய்வு செய்யலாம். 10. பிரேசிலின் RSN ரியோ டி ஜெனீரோ. இந்த பட்டியலின் தொடக்கத்தில் நாங்கள் பிரேசிலின் நீர்மூழ்கி கப்பல் RSN ரியோ டி ஜெனீரோவை பற்றி பேசுகிறோம். இதன் நீளம் சுமார் 75 மீட்டர் ஆகும். மேலும் இது ஒரு போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல். இது முதன்மையாக கடல் கண்காணிப்பு மற்றும் போருக்காக உருவாக்கப்பட்டது. இதன் பலத்தன்மையில் பல முன்னேற்றமான தொழில்நுட்ப அம்சங்கள் அடங்கும். உதாரணமாக உயர்வேகம் மற்றும் திடமான பாதுகாப்பு அமைப்புகள். அதன் உள்ளே நவீன உணர்திறன் கொண்ட கருவிகள் உள்ளன. அவை கடலில் எதிரிகளை தவிர்க்க உதவுகின்றன. 9. USS ட்ரைடன்ட் SSBN 634. USS ட்ரைடன்ட் ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல். இதன் நீளம் சுமார் 170 மீட்டர் ஆகும். இது ஒரு அணுசக்தியால் இயக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல். இது 1960களில் உருவாக்கப்பட்டது. இதன் சிறப்பம்சம் என்னவெனில், இது மனிதமற்ற ட்ரோன்களையும் பலவிதமான ஏவுகணைகளை ஏற்றிச் செல்லும் திறனை கொண்டுள்ளது. இதன் நோக்கம் கடலில் எதிரிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பது மற்றும் அவசியம் ஏற்பட்டால் நடவடிக்கை எடுப்பது ஆகும். இதன் வேகம் மற்றும் திறன் இதை கடலில் சிறப்பான இடத்தில் நிறுத்துகின்றது. 8. USS ஜார்ஜ் H.W. புஷ் CVN 77. USS ஜார்ஜ் H.W. புஷ் ஒரு விமானமாவட்ட நீர்மூழ்கி கப்பலாக கருதப்படுகிறது. இதன் நீளம் சுமார் 330 மீட்டர் ஆகும். மேலும் இது ஒரு சிறிய நகரத்தைப் போலவே உள்ளது. அதன் அங்குகளில் பெருமளவில் விமானங்கள் மற்றும் பிற உபகரணங்கள் உள்ளன. இது கடலில் திடமாக அமைந்தபோது எதிரிகளின் மீது தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. இதன் அமைப்பில் நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த நீர்மூழ்கி கப்பல் வெறும் ஒரு சாதாரண கப்பல் அல்ல, அது எதிரிகளுக்கு பெரிய ஆபத்தானது. 7. ரஷ்யாவின் டிமிட்ரி டோன்ஸ்காய். ரஷ்யாவின் டிமிட்ரி டோன்ஸ்காய் ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலாகும். இதன் நீளம் 184 மீட்டர் ஆகும். இது உலகின் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றாகும். டிமிட்ரி டோன்ஸ்காய் கப்பல் எதிரிகளை தாக்கும் பணி கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் உள்ளே முன்னணி ஏவுகணைகளும் டார்பிடோசுகளும் அடங்கியுள்ளன. அவை இதை கடலின் ஆழங்களில் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாற்றுகின்றன. இதன் வேகம் மற்றும் திறன்கள் இதனை கடலின் ஆழங்களில் எளிதாக இயக்கக்கூடியதாக மாற்றுகின்றன. 6. ரஷ்யாவின் சைரினா மற்றொரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலாகும். இதன் நீளம் சுமார் 154 மீட்டர் ஆகும். இது அதன் உள்ளமைப்பு அமைப்பு காரணமாக மிகவும் மறைந்து செயல்படுவதற்கான திறனை கொண்டது. சைரினாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன் இதை எதிரி நாடுகளுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக ஆக்குகிறது. இதன் முன்னேற்றமான தொழில்நுட்பம் மற்றும் தந்திர செயல்திறன்கள் இதனை இந்த பட்டியலில் ஒரு தனித்துவமான இடத்தில் நிறுத்துகின்றன. 5. INS அரிஹந்த் இந்தியாவின் ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பலாகும். இதன் நீளம் 111 மீட்டர் ஆகும். இது இந்தியாவின் முதல் அணுசக்தியால் இயக்கப்படும் சொந்த தயாரிப்பு நீர்மூழ்கி கப்பலாகும்.
அரிஹந்த் முதன்மையாக கடலின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நிலைத்தன்மைக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் இதனை ஒரு தனித்துவமான தந்திர சேவை தளமாக மாற்றுகின்றன. இந்த நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவின் கடல் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்கை வகிக்கின்றது. 4. USS நார்பர் SSN 688. USS நார்பர் அமெரிக்காவின் முக்கியமான நீர்மூழ்கி கப்பலாகும். இதன் நீளம் 110 மீட்டர் ஆகும். இது அணுசக்தியால் இயக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் அதன் குறுக்கிடும் கடல் பணிக்கான திறன் மிகவும் புகழ்பெற்றது. இதன் வடிவமைப்பு இதனை ஆழமான நீரில் சுழிந்து செயல்படக்கூடிய திறனை கொடுக்கின்றது. இதனால் இது எதிரிகளின் மீது வேகமாக தாக்குதல் நடத்த முடியும். நார்பரின் வேகம் மற்றும் சக்தி இதனை கடலில் ஒரு மாபெரும் நீர்மூழ்கி கப்பலாக திகழ செய்கின்றது. 3. USS லூயிஸ் ஆண்டர்சன் SSN 375. USS லூயிஸ் ஆண்டர்சன் மற்றொரு சிறப்பான நீர்மூழ்கி கப்பல் ஆகும். இதன் நீளம் 170 மீட்டர் ஆகும். இது ஒரு மிகவும் திறமையான நீர்மூழ்கி கப்பல். இது கடலில் தனது பணிகளில் வெற்றிகரமாக செயல்படுகின்றது. இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு சாதனம் மட்டுமல்ல, மேலும் பல உத்தி பணிகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதன் முன்னணி உணர்திறனுடைய வசதிகள் இதனை கடலின் ஆழங்களில் மற்ற நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து வேறுபடுத்துகின்றன. 2. USS லிசார்ட் SSBN 740. USS லிசார்ட் உலகின் மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றாகும். இதன் நீளம் சுமார் 560 அடி ஆகும். இது அணுசக்தியுடன் செயல்படும் தளங்களும் மற்றும் கடல் அமைப்புகளும் கொண்டது. இதன் வடிவமைப்பும் அமைப்பும் இதனை கடலின் ஆழப்பணிகளில் செயல்படக்கூடியதாக ஆக்குகின்றன. லிசார்டின் சக்தியும் தொழில்நுட்பமும் இதனை ரகசிய நடவடிக்கைகள் மற்றும் போர் நடவடிக்கைகளில் மிகவும் முக்கியமாக ஆக்குகின்றன. 1. டிமிட்ரி டோன்ஸ்காய். இப்போது நாங்கள் இந்த பட்டியலில் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் டிமிட்ரி டோன்ஸ்காய் பற்றி பேசப்போகிறோம். இந்த நீர்மூழ்கி கப்பல் சுமார் 184 மீட்டர் நீளமுள்ளது மற்றும் இது ஒரு தனித்துவமான பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்பிற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் தனித்துவமான அமைப்பும் சக்தி வாய்ந்த ஆயுத அமைப்பும் இதனை உலகின் மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பலாக ஆக்கியுள்ளது. டிமிட்ரி டோன்ஸ்காய் தனது தொழில்நுட்ப திறன்களால் உலக நீர்மூழ்கி கப்பல் துறையில் தனித்துவமான அடையாளத்தை பெற்றுள்ளது. இந்த அனைத்து நீர்மூழ்கி கப்பல்களும் அவற்றின் மாபெரும் அளவோடு மட்டுமல்ல, அவற்றின் தொழில்நுட்ப திறன்களாலும் உலகில் சிறப்பான பெயரை பெற்றுள்ளன. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் கடலின் ஆழங்களில் மறைந்தாலும் ஒரு தனித்துவமான சக்தியை வெளிப்படுத்துகின்றன. நீர்மூழ்கி கப்பல்களின் இந்த வியப்பூட்டும் உலகம் மனிதன் கடலின் ஆழங்களில் சென்று அங்கு மறைந்துள்ள ரகசியங்களை சந்தித்துள்ளதை காட்டுகிறது. நாங்கள் நம்புகிறோம் இந்த பயணத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். மேலும் இந்த அற்புதமான நீர்மூழ்கி கப்பல்களை பற்றிய புதிய தகவல்களை அறிந்திருப்பீர்கள். மேலும் கூடுதல் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேச எங்களுடன் இணைந்திருங்கள்.